வணக்கம். எனக்கு சொந்த ஊர் மதுரை. மதுரையில் நடக்கும் இந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை பெருவிழாவை நான் முழுவதும் பார்த்ததில்லை. ஏனென்றால் இது உலகப் பெருவிழா. உலக மக்கள் அனைவரும் வந்து கண்டுகளிக்கும் விழா. இந்த விழாவை சுவாமி தரிசனம், சுவாமி விழா வரும்பொழுது தரிசனம் பண்ண வேண்டும் என்றால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். ஆதலால் சாமியை கோயிலில் போய் பார்த்ததோடு சரி, எப்பொழுதாவது ஒரு நேரம் வீதி உலா வரும்பொழுதுதான் பார்க்க முடியும். அடுத்து இது அழைப்பிதழில் முதல் பக்கம். 2வது திருவிழாவைத்தான் முழுவதும் பார்க்கவில்லை. என்ன திருவிழா நடக்கிறது என்று பார்ப்போம். முதலில் கொடியேற்றம். முதல் நாள் கொடியேற்றம். முதலாம் திருநாள் கற்பக விருட்சத்தில் ஐயனும் பிரியாவிடையும் இருக்கிறார்கள். சிம்ம வாகனத்தில் அன்னை உலா வருகிறார். இது முதல் நாள் திருவிழா. 2ஆம் நாள் திருவிழா பூத வாகனத்தில் ஐயனும் பிரியாவிடையும் இருக்கிறார்கள். அன்ன வாகனத்தில் அன்னை மீனாட்சி இருக்கிறார். அன்ன வாகனத்தில் அன்னை மீனாட்சி இருக்கிறார். இந்த அழைப்பிதழில் கீழே அதற்குரிய பாடல்கள் போடப்பட்டு இருக்கின்றன. அன்ன வாகனத்தில் அன்னை மீனாட்சி, பூத வாகனத்தில் ஐயனும் பிரியாவிடையும். இது அடுத்து 3ஆம் நாள் திருநாள் கைலாச பர்வதத்தில் கைலாச பர்வதத்தில் ராவணன் தாங்கிக் கொண்டிருக்கிறார். வீணை மீட்டிக் கொண்டே ராவணன் கைலாச பர்வதத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அதிலே சொக்கநாதரும் பிரியாவிடையும் இருக்கிறார்கள். காமதேனு வாகனத்தில் அன்னை மீனாட்சி பவனி வருகிறார். அவர்களுக்கு கீழே தேவார பாடல் போடப்பட்டிருக்கிறது. இது 3ஆம் நாள் திருவிழா. அடுத்து 4ஆம் நாள் திருவிழா தங்கப்பல்லக்கு விழா. 2 பேருக்குமே, ஐயனுக்கும் அம்மைக்கும் தங்கப்பல்லக்கு. ஐயனும் சொக்கநாதரும் பிரியாவிடையும் ஒரு தங்கப்பல்லக்கில் வருகிறார்கள். அன்னை மீனாட்சி தனிப்பல்லக்கில் தங்கப்பல்லக்கில் வருகிறார். இந்த பிரியாவிடை யார் என்று கேட்டால், சிவபெருமான் தனித்திருந்தால் மிகவும் கோபமாக இருப்பார். அவர் கோபத்தை தணிப்பதற்காக தன்னில் ஒரு பகுதியை அன்னை மீனாட்சி தன் சக்தியை பிரியாவிடை என்று உருவாக்கி சொக்கநாதருடன் இணைந்து செல்லும்படியாக வைத்திருக்கிறார். அதனால் இந்த சொக்கநாதரும் பிரியாவிடையும் எப்பொழுதும் பிரிய மாட்டார்கள். இது 4ஆம் நாள் திருவிழாவில் தான் இந்த தங்கப்பல்லக்கு விழா. 5ஆம் நாள் திருவிழா தங்க குதிரை வாகன விழா. இந்த ஐயனும் பிரியாவிடையும் தங்க குதிரை வாகனம்தான். அன்னை மீனாட்சியும் தங்க குதிரை வாகனத்தில் தான் செய்கிறார்கள். அதற்கென்று ஒரு பாட்டு போட்டிருக்கிறார்கள். நரியை குதிரை செய்வானும் என்று நரியை பரியாக்கினார் இல்லையா? குதிரை பரி வேடர் பரி லீலை என்று போட்டிருக்கிறது. என்ன லீலை நடத்துவாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என்ன அழைப்புதல் வந்துச்சு, ஆனால் போக முடியல. பாசெல்லாம் வந்துச்சு, போய் இருந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. 5ஆம் நாள் அதெல்லாம் கொடுத்து வச்சா தானே கிடைக்கும். 5ஆம் நாள் திருவிழா தங்க குதிரை வாகன விழா. 6ஆம் நாள் திருவிழா. 6ஆம் நாள் ரிஷப வாகன விழா. சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை இன்னைக்கு நடக்குது. ரிஷப வாகனத்தில் போய் 2 பேருமே ரிஷப வாகனம் தான் வச்சிருக்கிறாங்க. இவர் தங்க வாகனமாக இருக்கிறது. அன்னையின் வாகனமும் தங்க வாகனமாகத்தான் இருக்கும்.
ரிஷப வாகனத்தில் 6ஆம் நாள் திருவிழாவாக ரிஷப வாகன விழாவாக வருகிறார்கள். 7ஆம் நாள் திருவிழா நந்தியேஸ்வரர் ஐயனும் பிரியாவிடையும் நந்தியேஸ்வரர் மீது பவனி வருகிறார்கள். அன்னை மீனாட்சி யாழி வாகனத்தில் பவனி வருகிறார். அன்னை மீனாட்சி யாழி வாகனத்தில் பவனி வருகிறார். இது 7ஆம் நாள் திருவிழா. அடுத்தது 8ஆம் நாள் திருவிழா. ஊடல் உற்சவம், பட்டாபிஷேகம், வெள்ளி சிம்மாசன விழா. காலையில் வெள்ளி சிம்மாசனத்தில் உட்கார்ந்த மாதிரி ஐயனும் பிரியாவுடையும் உட்கார்ந்துருக்கிறார்கள். பிரியாவிட நடுவில் இருக்கிறாங்க, மீனாட்சி இருக்கிறாங்க. வெள்ளி சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பட்டாபிஷேகம், அன்னைக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். அன்னை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் 8ஆம் நாள் திருவிழாவாக நடக்கிறது. அடுத்து 9ஆம் நாள் திருவிழா திக்கு விஜயம் இந்திர விமானத்தில். மேலே விமானம் இருக்கிறது. முதல் நாள் பட்டாபிஷேகம் முடிந்ததால் மறுநாள் காலையில் திக்கு விஜயம் செய்கிறார். இந்திர விமானத்தில் திக்கு விஜயம் செய்யும் பொழுது சொக்கநாதரும் ரெண்டுமே இந்திர விமானம்தான். சொக்கநாதரும் பிரியாவிடையும் இருக்கிறார்கள். அங்கு மீனாட்சி அம்மையும் இருக்கிறார். அதே வாகனத்தில் திக்கு விஜயம் செய்கிறார்கள். திக்கு விஜயம் என்றால் முதல் நாள் பட்டாபிஷேகம் பண்ணதால் மறுநாள் மக்களை சென்று பார்த்து வருகிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் என்று மக்களை சென்று பார்ப்பதற்காக திக்கு விஜயம் வருகிறார்கள். இது 9ஆம் நாள் திருவிழா. 10ஆம் நாள் திருவிழா திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் அம்மைக்கு மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகுதான் திருக்கல்யாணம் நடக்குது. திருக்கல்யாணம் கோயிலில் வச்சு நடக்கும். ரொம்ப விமர்சையாக நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். திருக்கல்யாணம் பார்த்துருக்குறோம். ஆனால் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து வீட்லேயும் பாயசம் வடையோட சாப்பாடு சமையல் கல்யாண சாப்பாடாக செஞ்சு தான் சமையல் செய்து தான் சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் சேதுபதி ஸ்கூலில் 2-3 இடத்துலையும் அங்கே மீனாட்சி கல்யாணத்துக்காக சாப்பாடு போடுவாங்க. அங்கே எல்லாம் பெரியவர்கள் சின்னவர்கள் பெரிய வீட்டுக்காரர்கள் விஐபிகள் எல்லாரும் அதாவது வித்தியாசம் பார்க்காமல் வேறுபாடு பார்க்காமல் போய் சமையலுக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொடுத்து வருவார்கள். இது 10ஆம் திருநாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு. இது ரொம்ப சிறப்பான திருவிழாவாக இருக்கும். 11ஆவது நாள் தேரோட்டம். இந்த 11ஆம் நாள் திருத்தேர் ஓட்டம். சப்தாவர்ண சப்பர விழா. தேரோட்டம் நடக்குது, சப்பர விழாவும் நடக்குது. இந்த 10ஆவது நாளில் 2 தேர் வரும். ஐயனுக்காக ஒரு தேர், அம்மைக்காக ஒரு தேர். யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கும். இதை நேரில் பார்க்க முடியாதனால அழைப்பதில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது 11ஆம் நாள் திருவிழா. இது 10ஆம் நாள் திருவிழா திருக்கல்யாணம் பூப்பல்லக்கு விழா. 11ஆம் நாள் திருத்தேரோட்டம் சப்தாவர்ண சப்பர விழா நடக்கும். 12ஆவது நாள் தேவேந்திர பூஜை. ஆமாம், இந்த திருவிழாவுக்கு தேவேந்திரன் கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லி அவர் இந்திரலோகத்தில் இருந்து வந்து இந்த பூஜையெல்லாம் அவரும் கலந்துக்கிறதாக, தேவர்களுமே வந்து கலந்துக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. புராணங்கள்லையும் இருக்குது. இப்போ சித்திரை வருஷ திருவிழாவுக்கு தேவேந்திரனும் தேவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரிஷப வாகனத்துல 2 பேரும் முந்தி ஒரு நாள் ரிஷப வாகனத்துல வந்தாங்க. இந்த 12ஆம் நாளும் தேவேந்திர பூஜை ரிஷப வாகன விழா. இந்த மாதிரி விழா முடிஞ்ச உடனே இப்ப அதோடு சேர்ந்து அழகர் திருவிழா நடக்கும். அழகர் திருவிழா நடக்கும்போது இந்த திருவிழா முடிவிட்டுரும். மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா முடிவிட்டுரும். இது மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறதா, தேவர்கள் மூவர்கள் அனைவரும் வந்திருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள். குதிரை முகத்தில் ஒருத்தர் இருக்காரு, கயக்ரீவர். இவர் ஆட்டு முகத்தில் இருக்கிறாரு, தாட்சாயணியோட அப்பா இல்லையா. எல்லா திருவிழாவும் நடக்குது. அந்த திருவிழா அதுக்கப்புறமா திருவிழா முடிஞ்ச பிறகு இந்த சமயத்தில் ஆற்றுல கள்ளழகர் வைகையிலிருந்து அழகர் ஆற்றுல இறங்குவார். அந்த திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும். அது நகரத்து மக்களோட கிராமத்து மக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த திருவிழாவும் இதோடு சேர்ந்தே கொண்டாடப்படுகிறது. இது அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் மதுரை வைகையில் இறங்குறது இந்த திருவிழா. இதுதான் தண்ணீர் பீச்சு எல்லாம் நடக்கும். இந்த திருவிழாவுடைய இந்த வைகைக்கு இறங்குறவரை திருப்பி தன்னுடைய ஊருக்கு போக 3 நாள் ஆகும். எல்லா கோயில்லையும் அந்தந்த ஊரில் மட்டும்தான் ஊர்வலம் வருவாங்க. ஆனால் தெய்வங்கள் இந்த கள்ளழகர் மட்டும் அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி மதுரை மக்களை, அவரை பார்க்காத மக்களை அவரே நேர பார்த்து அவர் எல்லோருக்குமே அருள் புரிகிறார். வண்டியூர் தெப்பக்குளம் வரைக்கும் மதுரையில் வைகாத்து வழிவே 3 நாள் வைகாத்துல தங்கி மக்களுக்கு தன் அருளாட்சியை வழங்குகிறார். இந்த திருவிழாவை காணாவிட்டாலும் இந்த அழைப்பதில் உள்ள படங்களை பார்க்க முடிந்ததற்காக, பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை பதிவிடுகிறேன். பதிவினை பாருங்கள், குழந்தைகளுக்கும் காட்டுங்கள். மதுரை திருவிழா எப்படி இருக்கும் என்பதையும் காட்டுங்கள். ஒரு தடவையாவது திருவிழாவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.